அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஏப்ரல் மாதத்தின் 12ஆம் தேதி, பங்குனி மாதத்தின் 29ஆம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமையில் நமக்கு பங்குனி மாதத்திற்குண்டான பௌர்ணமி திதியும் இருக்குது. ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த நாளில் குருச்சந்திர சேர்க்கையும் நமக்கு அமைஞ்சிருக்குது. அது இங்கே எப்படி அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆங்கில தேதியான 12ங்கிறதுல 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3ங்கிற நம்பர் கிடச்சிரும். இது குருவுக்குரியது. அடுத்ததாக பங்குனி மாதத்தில் இது 29ஆம் தேதி. இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு 11ன்னு கிடைக்கும். இந்த 11ல் வர 1ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2ங்கிற நம்பர் கிடைக்கும். இது சந்திரனுக்கு உரியது. 2ங்கிற நம்பர் சந்திரனுக்கு உரிய பௌர்ணமி திதியில் வருது. ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளானது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதுனால தான் நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட பொருளை 2 சொட்டு விட்டு குளிங்க, மேஜிக் போல் வாழ்க்கை மாறும், லட்ச லட்சமாக பணம் சேரும்னு ஒரு தனி பதிவு கொடுத்துருக்கேன். அதுலேயே கையில் வரைய வேண்டிய அற்புதமான சிம்பல் குறித்தும் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் சேர்த்து செய்வதன் மூலமாக வாழ்க்கையில் எதிர்பாராத பல நல்ல மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். ஒருவேளை ஆல்ரெடி குளித்ததுக்கப்புறமா அந்த வீடியோ பார்த்தா கூட மறுபடியும் அது மாதிரி ஒரு தண்ணீர் ரெடி பண்ணிட்டு குளிங்க, இல்லைனா முகம் கை காலை கழுவிக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் போட்டு அதை நாம் இன்றைக்கி நிலவின் ஒளியில் வச்சு செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் குறித்து சொல்லியிருப்பேன். அதை செய்வதன் மூலமாக இன்றைக்கி மட்டும் இல்லைங்க, எப்போவெல்லாம் உங்களுக்கு பண தேவை இருக்குதோ அப்போவெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் இந்த பிரபஞ்சமானது உங்களுக்கு அந்த பண தேவையை பூர்த்தி செய்து கொடுக்கும். அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா, இந்த நாளில் ஒரு 2 முறை மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை குறித்து ஒரு பதிவு போட்டிருந்தேன். அது உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும், பணவரவையும் அதிகப்படுத்தி தரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, டைம் கிடச்சிச்சின்னா, அதாவது வெறும் ஒரு 2 நிமிஷம் கிடச்சிச்சு அப்படின்னாவே போதும், 22 முறை மட்டுமே எழுத வேண்டிய பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டு குறித்து ஒரு பதிவு போட்டிருந்தேன். அது உங்களுடைய எப்பேற்பட்ட விருப்பத்தையும் 2 நாளில் நிறைவேற்றி தந்துடும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஒரு அற்புதமான பரிகாரம், அது பிரியாணி இலையை வச்ச ஒரு பரிகாரம். அதை செய்வதன் மூலமாக உங்களுடைய விருப்பங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் மேலே சொன்ன எந்த பதிவுகளுக்குமே எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதனால் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கெல்லாம் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு எது உங்களுக்கு செய்ய முடியுமோ அதில் ஏதாவது ஒன்றையாவது செஞ்சு இந்த நாளை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இதுவும் பார்த்திங்கன்னா அபரிமிதமான பணவரவை ஈர்த்து தரக்கூடிய பரிகாரம் தான். பௌர்ணமி நாளில் நம்ம பணவரவை அதிகரிக்கணும், மனம் நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி செய்யக்கூடிய பரிகாரத்துக்கெல்லாம் உடனடியாகவே ரிசல்ட் கிடச்சிரும். அதனால தான் இந்த நாளில் இவ்வளவு பணவசிய பரிகாரங்கள் குறித்து நம்ம போட்டுட்ருக்குறோம். சரி, இப்போ இந்த பரிகாரம் எப்படி செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யணும், யாரெல்லாம் செய்யலாம்னு பார்த்தலாம். இதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. பெண்கள் இதை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். ஆனால் ஒரு சின்ன விஷயம், இப்போ மற்ற பரிகாரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு ஊரில் இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறத நீங்கள் உங்களுடைய வீட்டில், அதாவது நீங்கள் உங்கள் கணவர் குழந்தைங்களோட எந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கிறீங்களோ அந்த வீட்டிலேருந்து தான் செய்யணும். நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் செய்யும்போது தான் அபரிமிதமான செல்வம் சேரும். அதனால் வேற எங்கேயாவது தங்கியிருந்தீங்கன்னா இதை உங்களால் செய்ய முடியாது. நீங்கள் மற்ற பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க. சரி, எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் செய்யலாம். அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இன்று மாலை 6 மணியிலிருந்து இரவு 12 மணிக்குள்ளார எப்போ வேணாலும் நீங்கள் இதையை செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தலாம். இதுக்கு நமக்கு 2 வெற்றிலை தேவைப்படுது. வெற்றிலை அப்படிங்கிறது வெற்றியை கொடுக்கக்கூடியது, என்ன நினைக்கிறோமோ அதை நடத்தி கொடுக்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். அதனால் 2 வெற்றிலை எடுத்துக்கோங்க. 2ங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்குவதன் காரணம் பார்த்திங்கன்னா, சந்திரனுக்கு உரிய எண் 2, அவருக்கு உரிய இந்த திதி இருக்கிறதுனால நம்ம இந்த எண்ணிக்கையில் எடுத்துக்கிறது விசேஷமான பலனை கொடுக்கும். அடுத்தது ஒரு 20ங்கிற எண்ணிக்கையில் அருகம்புல் எடுத்துக்கோங்க. அதுக்காக நீங்கள் விரல் விட்டு 20 அப்படிங்கிற மாதிரி எண்ண வேண்டாம். இப்படி கொத்தோடு பிச்சிங்கன்னா ஒரு 2 வந்துச்சு அப்படின்னா கூட ஓகே. ஆனால் கொஞ்சம் இதை நம்ம அதிகப்படியே யூஸ் பண்ணால் இன்னும் நல்ல பலன் கிடைக்கும். அதனால தான் ஒரு 20 அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க. வீட்டுக்கு பக்கத்தில் அது ஃப்ரீயாக தானே நமக்கு முளைச்சி கிடக்குது. அதனால் அப்படியே அதை கிள்ளி எடுத்துக்கோங்க. நல்ல சுத்தமான தண்ணீரில் அதையே அலசிக்கோங்க. வெற்றிலையும் இதே மாதிரி நீங்கள் அலசிக்கோங்க.
இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா அற்புதமான பணவசிய மூலிகைகள் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுவும் பௌர்ணமி நாளில் நம்ம இந்த 2 பொருளையும் பயன்படுத்தும் போது அதீத பணவரவு வந்து ஏற்படும். நீங்களே வந்து நம்ப மாட்டீங்க. ஒரு சில பரிகாரங்களுக்கு உடனே வந்து பலன் கிடச்சிரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டில் இதுவும் இருக்குது. ஆச்சரியப்பட்டுருவீங்கன்னே சொல்லலாம். இப்போது ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க, அதை வந்து சுருட்டிக்கோங்க. அதாவது அந்த நுனிப்பகுதி இருக்குது இல்லையா, அதை அப்படியே வந்து ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு பூ கட்டுற மாதிரி அதை ஒரு நாட் போட்டு கட்டிக்கோங்க. இதை கட்டுவதற்கு நீங்கள் மஞ்சள் நிற நூல் வந்து பயன்படுத்துறது சிறப்பு, அல்லது வெள்ளை நிற நூல் வந்து பயன்படுத்துங்க. இந்த 2 கலர் தவிர வேறு எதையும் யூஸ் பண்ணாதீங்க. எல்லோ கலர் அல்லனா ஒயிட் கலர், 2ல். இப்போ வந்து இந்த வெற்றிலை வந்து கட்டிட்டீங்களா சுருட்டி, இது கூட கொஞ்சம் அருகம்புல் இப்போ கொஞ்சம் பிச்சிங்களே, அதை சரிபதியாக பிரித்து பாதியை வந்து இந்த முடிச்சிலே இன்னும் கொஞ்சம் சேர்த்து கட்டிடுங்க. அடுத்ததாக தனியாக இன்னொரு நூல் எடுத்துக்கோங்க. அதில் இன்னொரு வெற்றிலையும் மீதம் இருக்கிற இந்த அருகம்புல்லையும் நீங்கள் சேர்த்து கட்டிடுங்க. அதாவது இந்த வெற்றிலை ஒரு தனி நூலில், அந்த வெற்றிலை ஒரு தனி நூலில், 2லேயுமே கொஞ்சம் கொஞ்சம் அருகம்புல்லும் வந்து இடம் பிடிச்சிருக்கணும். இந்த மாதிரி வந்து கட்டிக்கோங்க. இப்போ உங்களுடைய வீட்டில் நிலைவாசலினுடைய அந்த 2 பக்கமும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த டெக்கரேஷனுக்காக நிறையா காகித பூக்கள் இதெல்லாம் வந்து தொங்க விட்டுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆணியில் இந்த பக்கம் ஒரு முடிச்சியை கட்டி வைங்க, அந்த பக்கம் ஒரு முடிச்சியை வந்து கட்டி வைங்க. நிலைவாசலினுடைய வெளிப்பக்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம் இல்லையா, அங்கேயே வந்து இந்த வெற்றிலை முடிச்சு இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று, 2 பக்கமும் ஒவ்வொன்றா வந்துட்டு நீங்கள் கட்டி விட்டுருங்க. இரவு முழுக்க இது வந்து அப்படியே இருக்கணும். இன்றைக்கி பௌர்ணமி தேதி முழுக்க இருக்குது இல்லையா, அதனால் இந்த முழு இரவுக்கும் இந்த முடிச்சியானது நம்மளுடைய நிலைவாசல் கதவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டினுடைய அந்த நிலைவாசல் கதவில் அந்த நிலவொளி படுது அப்படிங்கும்போது உங்களை விட பேரதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் ஒரு பெரிய அதிர்ஷ்டம். அந்த மாதிரி வீடு வச்சுருந்தீங்கும் போது அவசியம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு உடனேவே வந்து ரிசல்ட் கிடச்சிரும்னே சொல்லலாம். இப்போ வந்து கட்டி வச்சுங்க. இப்போ நாளைக்கு காலையில் எழுந்துக்கோங்க. எழுந்துட்டு குளிச்சுட்டு சுத்தமாக ஒரு டம்ளரில் தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. டம்ளரும் சொம்போ உங்களுக்கு எது வசதிப்படுதோ அதை எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து செம்பு காப்பர்ன்ட்டுலாம் இல்லை, ஏதாவது ஒரு சில்வர் சொம்பையை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எடுத்துகிட்டு இதில் நல்லா சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சிக்கோங்க. பைப்பில் வர தண்ணீரே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ நம்ம விடிய இந்த நிலைவாசல் கதவுல தொங்க விட்டோம் பாருங்கள், வெற்றிலை அருகம்புல், இது எல்லாத்தையுமே கழட்டி அந்த தண்ணிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஊற வச்சுருங்க. நாள் முழுக்க வந்து ஊறட்டும். ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் ஒரு 5-6 மணிக்கு அந்த மாதிரி சமயத்தில் இந்த தண்ணீர் இருக்குது இல்லையா, இந்த தண்ணீரை வந்து நீங்கள் எடுத்து உங்களுடைய வீடு முழுவதும் வந்து அப்படியே தெளித்து விடுங்க. ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து அசைவம் செஞ்சுட்டோங்க, அப்போவும் இந்த தண்ணீர் தொடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசைவம் செஞ்சவங்க அந்த ஞாயிற்றுக்கிழமையுமே முழுக்க அந்த தண்ணீர் தொட வேணாம், அது அப்படியே பத்திரமாவே வந்து இருக்கட்டும். நீங்கள் திங்கட்கிழமை பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ் புத்தாண்டு வருது, அந்த நாளில் இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் நிலைவாசல் படியை சுத்தம் பண்ணுறது, வாசலில் தெளிக்கிறது, வீடு முழுக்க தெளிக்கிறது, அல்லது வீடு துடைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த தண்ணீரோட இந்த தண்ணீரையும் மிக்ஸ் பண்ணி வீடு முழுக்க வந்துட்டு நீங்கள் மாப் போடுறது, இது மாதிரியெல்லாம் வந்து பண்ணிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமையே சுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை இந்த தண்ணீரை இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. திங்கட்கிழமை தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிறவங்க இந்த தண்ணீரை பத்திரப்படுத்தி வச்சு திங்கட்கிழமை நாளில் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு சில சகோதரிகளுக்கு வந்து சந்தேகம் வரும். இப்போ நாங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கிறோம், எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அருகம்புல்லெல்லாம் கிடைக்காது, அதுக்கு சப்ஸ்டியூட்டாக ஏதாவது ஒரு பொருள் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்பீங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, துளசி இலைகள் இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு பயன்படுத்திக்கிறது சிறப்பு. இன்றைக்கி சனிக்கிழமை நாளாக இருக்கிறதுனால பெருமாளுக்குரிய நாள், அவருக்குரியதுன்னு பார்க்கும்போது துளசி இலைகள், அதனால் நீங்கள் வெற்றிலையோட துளசி இலையை நான் சொன்ன மாதிரி பரிகாரத்துக்கு வந்துட்டு சேர்த்து பயன்படுத்திக்கலாம். இன்னும் இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா அந்த கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.